வணக்கம் டாக்டர். பெரிய வட்டிக்கு விடுங்க. சரி சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் பாருங்க, லைவ் வீடியோவை மோன் பண்ணி போடுவோம். ஓகே ஓகே. நாங்களும் எல்லாரும் வீடியோ போடுறோம் டாக்டர். நாங்களும் வீடியோ சுபி பெட்டியை மாத்தி விடுங்க. சுபி பெட்டியை மாத்துங்க. மாத்தியாச்சு. வணக்கம் டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் தண்ணி மூணு தரம் வர ட்ரை பண்ணினா நான் வந்த டைம்ல நீங்க என்ன ஓப்பன் பண்ணல. நான் அந்த டைம் இல்ல என்னண்டா சுபி தான் அது சுரேசனோட மகனுக்கு ஸ்கூல் அதோட கிளாஸ்க்கும் போயிட்டா இப்போ கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இப்போ சுபி கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சார். பஸ் நெக்ஸ்ட் டைம் ஓகே, நெக்ஸ்ட் வீக் தான் வந்துடுவார் அண்ணா. சாரி, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம் நாங்க. சாரி தலம் சார்பா. டாக்டர்கிட்ட எங்கள்கிட்ட தலம் சார்ல ஒரு பெரிய ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த தளத்திலே வந்து ஒரு பல பேர் எங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தவ இடக்கிற எங்களோட மதிப்புக்குரிய தங்கை கௌசல்யா அவர்களை இந்த தளத்துல வந்து பயணிக்கிறதுக்கும் நல்ல கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தர முடியுமான்ற ஒரு விண்ணப்பத்தை கேட்டு இருந்தவ என்னட்ட. ஏன்னா தங்கச்சியும் அடிக்கடி எங்களோட தளத்துக்கு வந்து போனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, கட்டாயம் நான் கௌசல்யா கால் பண்ணி பாக்குறேன். இப்ப இப்போதைக்கு அந்த முதல் இந்த லைவ் வரைக்கும் இருந்தது. இனி வார காலகட்டத்துல எங்களுக்கு ஒரு வந்துட்டு போனா இப்ப இங்க வார பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் பெண்கள் எல்லாம் வாரினா இப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்குவிக்கா இருக்கும் தானே. அதனாலதான் பெண்கள் தலைமத்துவத்தை உருவாக்கி விட ஆசைப்படுறோம். ஆன்சர் பண்ணல இல்ல பிரச்சனை இல்லை. பிரபானா கதங்க. பிரபானா சுபி மீட் ஆயிட்டு டாக்டர் எப்படி இருக்கீங்க? ஓகே, சுந்தரசன வாழ்த்துக்க. நன்றி. என்ன பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இது ஆங்கிலேயற்ற ஆட்சியில இருந்து எங்களோட நாட்டுக்கு கிடைச்ச சுதந்திர தினமோடைய தனித்தனி இனங்களே கிடைச்ச சுதந்திர தினம் இல்லை. நாங்கள் இப்பவும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு தடவை எங்களோட போராட்டம் திசை மாறப்பட்டு துருவத்தால் இழந்துட்டோம். ஆனால் நான் இன்றைக்கு சுதந்திர தின போராட்டத்துக்கு போயில. இந்த தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் மற்றது எனது மனசு சொல்லல. என் அப்பாவை என்ன காணல. அவே போக வேண்டிய தேவை எனக்கு இருக்கவும் இல்லை. பட் நான் அவர்களுடைய சுதந்திரத்தை மதிக்கிறேன். மற்றவண்ட சுதந்திரத்தை நாங்கள் மதிக்காம விடையிலாது தானே. பட் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் இன்றைக்காவனாலே பூர்வமன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. உண்மையில அதான் என்ன செய்யறது. இப்போ இந்த காணாம ஆக்கள் இதுகளையும் இருக்கா இஷ்யூவோ இருக்கோ பார்க்க வேணும். மற்றது அந்த இவேண்ட இஷ்யூவை தெரியுது. அப்போ காய்ச்சனிங்க அதை விட்டுட்டு இப்போ கூட அடுத்த கட்டம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அதுகளை பற்றி நாங்கள் இதுண்டி அதில் ஒருக்கா கதைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த இங்கே உள்ள ஆக்களை பொலிட்டிக்ஸ் வைஸா பார்த்தா மார்ச் மாதம் எண்டில் உள்ளூராட்சி சபைக்குரிய தேர்தல் இதில் அறிவிப்பினமாக நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாங்கள் வடக்கு மாகாணம் முழுக்க இந்த கட்டம் இன்க்ளூடிங் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இந்த 5 மாவட்டங்கள்லையும் நாங்கள் எங்களுடைய ஆக்களை போட வேணும். ஸோ அதுக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னென்னால் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இடம் தான் பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு ஆஃபீஸ் இல்லாதால நாங்கள் சாவச்சேரியில் ஒரு 5000 கடை ஒன்று தந்திருந்தவர். அந்த கடையும் எடுத்துட்டேன். 13ஆம் நம்பர் கடை. அதே கடைக்கு பக்கத்து கடையில் ஆமிக்கார் இருக்கிறாங்க. இப்போ 2019ஆம் ஆண்டில் இருந்து அதில் அவங்க இருந்து எழுப்பி கொண்டிருக்காங்க. அப்போ அதில் சனம் வருமா இல்லையான்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறி வந்து மற்றது. அந்த இதை வந்து நான் கௌசல்யாண்ட லோயர் ஆஃபீஸாக போடுவோம்னு வலிக்கிட்டேன்னா என்னென்னால் அந்த நவீன சந்தையில் வந்து எங்களுடைய அரசியல் கட்சியிலையோ இல்லாட்டி லோயர் ஆஃபீஸோ போடையில் ஆண்ட ஒரு கதையுண்டு அன்றைக்கு பிரேசப செயலாளர் சொல்லியிருந்தவர். அப்போ நான் அவற்றை கருத்தையும் ஏற்றுக்கொண்டேன். அது கதைக்க போய் தான் அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டேன். உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ வந்தது வந்து அவற்றை ஆஃபீஸில் இருந்து காய்ச்சி கொண்டு கேட்குதான் பார்க்கணும்னா நாங்கள் அப்படி இல்லாட்டி எனக்கு என்னோட இடத்துல சாவச்சேரியில் உள்ளுக்குள்ள ஒரு வீடு ஒன்று தாரன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ரோட்டில் எல்லாமே உள்ளுக்குள்ள. இந்த உள்ளுக்குள்ளண்டா என்ன நாங்கள் பொதுமக்கள் வந்து சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். யார்கிட்டையாவது சாவச்சேரி அல்லது A9 எங்கேயாவது ஒரு கடை ஒன்று ஃப்ரீயாக தெரியலுமாண்டா பெரிய உதவி. ஒரு வீடோ அல்லது கடையோ மற்றது ஜெர்மனியிலேருந்து அண்ணாவரால் எனக்கு தாரன்னு சொன்னவர். அதுவும் அந்த சம்மந்தப்பட்ட ஹோட்டல் நடத்துகிற ஆள் வந்து நான் பேர் வரணும்னு சொல்லல அவர் எடுக்க சொல்லியே சொன்னவர் அந்த வீட்டை. பட் நம்ம கதைச்சினா அவர் சம்மந்த ஹோட்டல் நடத்துகிறவர் ஏப்ரலுக்கு பிறகு தான் தரலாமோ. இப்போ ஏப்ரலுக்கு பிறகு என்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலை முடிஞ்சிடும். அப்போ அவருக்கு தர விருப்பம் இல்லை போலக்கு.
மேடம் கதைச்சான் டாக்டர் எங்கட பகுதியிலேயும் கொஞ்சம் பேர் இருக்கு நம்ம எல்லாம் அன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க தானே ஒரு 10 பேர் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி அப்போ அவையெல்லாம் கதைச்சு நான் வந்திருக்குன்னா உங்களோட நம்பரை தரச்சுன்னு தங்களோட தொடர்பு வச்சுட்டு ஒரு 5-6 பேரை எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லாக்கள் அப்போ நீங்கள் தான் அவரோட தொடர்பு கொண்டு செய்யணும். 556 99 24 94 77 556 99 24 இந்த நம்பர். எனக்கு யாராவது A9 ரோட்ல இருந்தா நல்ல நான் யோசிக்கிறேன். A9 ரோட்ல இருந்தா நல்ல என்றால் ஆக்களுக்கு எல்லாரும் அப்படி ரோட்ல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு என்றால் ஆஃபீஸில் இப்போ நான் பாராளுமன்றத்தில் நிற்கிற நேரங்களில் சிசிடிவி பூட்டி இருந்தாலும் தேவையில்லாம வந்து கல்லறிகிற பிரச்சனை அல்லாத எழுதி ஹெல்மெட் இருந்து தேவையில்லாமல் அச்சுறுத்தல் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் A9 ரோட்ல எங்கேயாவது இருந்தால் நல்ல அல்லது ஏதோ ஒரு ரோட்ல பலால் ரோட்லேயோ அல்லது வந்து கேகேஎஸ் ரோட்லேயோ அல்லது பருத்தித்துறை ரோட்லேயோ நம்பர் இருக்கா சொல்லி விடுங்க டாக்டர் திரும்ப. 94 77 556 99 24 556 ஃபோன் நம்பர். ஓகே நான் அவைகிட்ட கொடுத்து வரேன். அவை உங்களோட கான்டாக்ட் பண்ணிவிடும் பண்ணினா அந்த எந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்கிற இதை 2 பார்க்கலாம். அவை கட்டாயம் சப்போர்ட் நல்ல சப்போர்ட் அறிவி நம்ம ஒரு டீம் ஒன்று இருக்குது அதுக்கு. ஓகே தங்க கௌசல்யாட்ட நான் சொல்லி விட்டேன்னா உங்களோட கதைக்கே இல்லையா? கௌசல்யா சொன்னவா ஒரு அண்ணவரால் எடுத்தவரன்னு சொல்லி சாவச்சேல ஒரு வீடு இருக்கேன். அதுக்கு அதையா சொல்றீங்க அண்ணன்? ஓமம் ஓமம். ஓ அது கனெக்ஷன் இல்லையா? அதான் பிரச்சனை. நீங்க யாரும் தெரிஞ்சாக்களை பிடிச்சி காய்ச்சிங்கன்னா காய்ச்சி பார்க்கலாம். அது பக்கத்துல இதுல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால. ரைட் ரைட் ரைட். எனக்கு ஒரு அண்ணா உங்கள்கிட்ட நம்பர் அண்டே காய்ச்சி கொண்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் கால் பண்ணுறேன். நம்பரை வேண்டு. ஓகே ஓகே ஓகே. ரவுராம் கதைங்க. ராஜி கதைங்க இருக்கா? ராஜி 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 வணக்கம். ராஜி என்ன கதைக்க போகிறோம் நீங்கள்? ராஜி மியூட் பண்ணிட்டேன். ராஜி 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 நான் சுரேசனான டிக்டாக் ஓபன் பண்ணப்பட்டதான்னு சரி பார்த்தேன். அண்ணா சொல்லுங்க. ஓகே டாக்டர், நான் இந்த இன்டர்வியூ சம்பந்தமாக காய்ச்சினா அவர் இன்றைக்கு ஃப்ளைட்டுக்கு ஏறுறாராம். நீங்கள் நாளை பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே அப்புறம் உங்களோட டைமை தண்டுங்கோ, இங்கே கனடாவில் இருந்து நாங்கள் செய்யலாம். ஓகே ஓகே நன்றி டாக்டர். ஓ கேதீஸ்வரன் வணக்கம். கேதீஸ்வரன் வணக்கம் அண்ணா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே. கேசண்ணா கதைங்கோ. இதென்ன நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ரொம்ப கீழே ரெண்டு கேளுங்கண்ணா குறை நிற்காமல. திலீப் 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 ஓம் ஓம் கதைங்கோ. கேட்கிறேன்னா டாக்டர் வணக்கம். ஓ வணக்கம் திலீப் அண்ணா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு கச்சேரி அடியில் உங்களுக்கு சரி வராதா டாக்டர்? கச்சேரி அடியில் நீங்கள் முதல் நின்ற வீடா அண்ணன்? ஓம் 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 டாக்டர். அது ஓகே அண்ணா. கொஞ்சம் உள்ளுக்குள்ள என்ன இல்லையே என்னடால் அது உள்ள சேஃபான பிளேஸ். ஓ அது சேஃப் தான். என்னென்னா நான் கொஞ்சம் அந்த பப்ளிக் பார்க்கக்கூடிய இடமா இப்போ யோசிக்கிறேன். எங்கேயாவது ஆக்கள் நேர ரோட்ல இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்ல மட்டும் யோசிக்கிறேன். அது எங்களுக்கு இந்த கட்சி அலுவலகம் பண்ணுறது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொண்டு போனால் யோசிக்கிறேன். ஏதாவது பிரச்சனைகள் வருமோ உண்டு, தேவையில்லா பிரச்சனைகள். அதுக்கு யாரும் வந்து போய்க்குள்ள இரவில் யாராவது வந்து கல்லெறிஞ்சு அடிபட்டு இல்லை அந்த 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 ஏரியாக்குள்ள யாருமே வர மாட்டாங்க. பயங்கர கவர்னர் ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்குது. ஓ தெரியும் அண்ணா. எனக்கு ஒரு நான் அது சம்மந்தமாக திங்க் பண்ணுறேன். நல்ல விஷயம். தேங்க்யூ. செய்யறதுக்கு நாங்கள் இப்படி வேறோட வெளியில் எடுக்க இல்லாண்டா பார்ப்போம். ஏண்டா கொஞ்சம் அந்த கட்சி அலுவலகங்கள் கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருந்தால் நல்ல மண்ணு யோசிக்கிறேன். அதான் ஓகே. சப்போஸ் உங்களுக்கு அது வேணுமெண்டா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் டாக்டர். ஓகே அண்ணா. ஓகே தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. சுரேந்திரன் ஐயா. கும்புறோம் தம்பி அர்ஜுனா. வணக்கம். ஓ வணக்கம் அண்ணா. வணக்கம். இருக்கிறீர்கள்? கலக்கிறீர்கள்? நல்ல டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அப்படியே ஒரு கலக்கையாக இருக்கு. வெரி நைஸ். லுக்கிங் குட். கீப் இட் அப்.
வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் டாக்டர். நான் ஜெயபாலன் கொலண்டில் இருந்து. ஓகே, வணக்கம் அண்ணா. சொல்லுங்க, ஏதாவது கேள்விகள் இருக்கா கேட்கறதுக்கு? கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் கதைங்க நான் இடைக்கிட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னென்று சொன்னால் எனக்கு இன்றைக்கு ஒரு பயங்கரமான அன்றைக்கு எல்லா இதுகளையும் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் வீட்டில் இருந்து அங்கே நடக்கிற அட்டகாசங்கள் எல்லாத்தையும் இலங்கையில நான் கொலண்டில் இருந்து. கடைசியா நீங்கள் கவனிச்சீங்களா இது இருந்த கூட்டம் கதைங்க ஹலோ கதைக்கிறேன் ஆமாம். என்னன்னு சொன்னா டாக்டர், அந்த கடைசியா இவன் கிளிநொச்சியில வச்ச கூட்டம் முடிய ஜேகே வேர்ல்டு யூடியூப் பார்த்தனீங்களா? அதுலயே அந்த பொம்பளை ஏன் இந்த வசனம் சொன்னவ, நீங்கள் தங்களை சம்பளத்துக்கு இவையெல்லாம் கூட்டிக்கணும், தாங்கள் சம்பளத்துக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறேன்னு டிசிசி மீட்டிங்ல சொன்னதாக சொல்றா. இப்படி பாடு போய் சொன்னதே எனக்கு இங்க இருந்து மனதில் என்ன செய்யணும். அப்படி ஒரு பொம்பளை உழவெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிறா. கடைசியா அந்த வார்த்தை என்ன அவ சொல்லப்பட வைத்தது அந்த வார்த்தை, அதைத்தான் பொறுக்க முடியல டாக்டர். அண்ணா, யாழ்ப்பாணத்துல 6 லட்சம் ஜனம் இருக்கு. யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில 6 லட்சம் ஜனம் இருக்கு. அதை விட வன்னி தொகுதியில ஜனம் இருக்குது. அதை விட புலம்பெயர்ந்தாக்கள்ல 12 லட்சம் ஜனம் இருக்கு. அதுல ஒரு ஆள் சொல்ற கருத்தை நான் கணக்கெடுப்பேன்னு நினைக்கிறீங்களே? இல்ல என்னன்னா இல்ல நீங்க டாக்டர் அது கணக்கெடுக்க இல்ல. அதுல ஒரு முக்கியமான அந்த பொம்பளை அவ அந்த எல்லா இதுவும் செய்யறவ, என்ன இவியல இழந்தவ, எல்லா மீட்டிங்லயும் அவ தந்த ஜேகே வேர்ல்டுல தான் அவர் போட்டார். அதை பார்க்க பெரிய ஒரு இதா இருந்தது. டாக்டர் மீட்டில் போயிட்டா வருவாரா? வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. எடுக்க வேண்டாம். ஆரையா ஸ்ரீ என்ற ஒரு ஆள் வருது, அதுல போடுது. நான் இல்லை பார்த்து தான் எடுக்க பிரச்சனை இது. எடுக்காது. பார்த்து தான் எடுக்கிறோம். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய அரசியல் பயணம் இப்போ அபிவிருத்தியை நோக்கி செல்றதா அல்லது உரிமையை நோக்கி செல்லுதா? மக்களை நோக்கி போகுது. மக்கள் என்ன கேட்கிறார்களோ அதை நோக்கி தான் போக முடிய அபிவிருத்தி உரிமை என்று ஷோர்ட்டாக சொல்கிறதுக்கு இப்போ பழமையானவங்களோட பாரம்பரிய அரசியல்வாதியில் பார்த்தீங்கன்னா அவங்க சில டாபிக் இருக்குது. அது நான் வீடியோலையும் போட்டிருக்கேன். வடிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று இந்த இரணமட குளம், அல்லது தையட்டி விகார, அல்லது எங்களோட மாவீர தினம், அல்லது திலீபனோட நினைவு தினம், அல்லது எலெக்ஷன். இந்த 5 தான் எங்களோட அரசியல்வாதிகளுக்கு டாபிக். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த டாப்பிக்கும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்காக அரசியல் செய்கிறேன், அவ்வளோதான். மக்களுக்காக என்ன விதமான அரசியல் நீங்க வருங்காலத்தில் செய்ய போறீங்க? தமிழ் தேசிய அரசியல் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு மாஸ்லோன்ற தியரி தெரியுமோ தெரியலை. அடிப்படையாக உணவுட உரையில் வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் யாருன்றதுக்குரிய அடையாளம் கொண்ட தெரியணும். எங்களோட செல்ஃப் ரெக்கக்னிஷன் இருக்கணும். அதுக்கு பிறகு பாதுகாப்பு இருக்கணும். அப்படி அதுக்கு மேலே டாப் லெவல் தான் எங்கள்கிட்ட சுயநிர்ணய உரிமை. அப்போ நாங்கள் சுயநிர்ணய உரிமையை கேட்டுக்கொண்டு உணவு உடை உரையில் இல்லாமல் எங்களோட சமூகம் தெரியலாது தானே அண்ணன். அப்போ அது சம்மந்தமாக தான் நான் எங்களுடைய அரசியல் போய்கொண்டிருக்கு. நீங்கள் சொல்கிற சரியான கருத்து. இப்போ இந்த அரசியல் கைதிகள் மற்ற அந்த விகார சம்பந்தமானது என்னன்னு சொன்னால், இவங்க அதை வச்சு கணக்க பேர் அரசியல் செய்கிறாங்க. அது ஒரு ஆறாத புண்ணாவே இவங்க வச்சிருக்க பார்க்குறாங்க. உண்மைதான். அதை பிச்சைக்காரனுக்கு தன் புண் வந்து மாறுறத ஒரு நாளுமே விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் அது ரெண்டும் அவங்க இல்லாமல் போனால் அவங்க அதுக்கு பிறகு அவங்க அந்த அரசியலை கொண்டு போகிறதுக்குரிய அவைகளுக்குரிய அந்த எதை வச்சு அரசியல் கொண்டு போகிறன்றது தெரியாமல் இருக்கு அவங்க அந்த கட்சிக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானா தையட்டி வியாருன்ற அரசியல் போயிட்டுது. இனி அதை செய்யலாது. இப்போ கஜேந்திரமார் போனப்பளவும் கஜேந்திரமும் யாழ்ப்பாணத்தில் கூவுற விட்டுட்டு இப்போ கிளிநொச்சியில் கூவிருக்கணும். பார்க்கலையா நீங்கள்? இல்லை என்னன்னு சொன்னால் தையட்டின்றது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்காவாசி திட்டம் வந்ததுக்கு பிறகு தான் தையட்டி யாரை கட்டுறாங்கன்னே தெரியும். ஏன்னா அது உயர் அடிக்கல் நாட்டேக்குள்ள தான் டிசிசி மீட்டிங்ல முறையிட்டு வரா. அப்போ அது பொய்யா? இல்லை அது தெரிஞ்சிருக்கும். அந்த இப்படி இப்போ இருக்கிற மாதிரி அந்த உள்ள போயிடாது. இப்போ ஆர்ப்பாட்டம் செய்யலாம். அப்போ உயர் பாதுகாப்பில் இருந்தானே. ஆனால் அவன் இடிக்கிறன்னு சொல்றதும் அது நடக்காத காரியம். அவங்க பெரும்பான்மையினத்தை அவன் இடிக்கிறன்றது சரி வராது. சட்டத்துல மூலம் போனாலும் அது இப்போதைக்கு சாத்தியப்படக்கூடிய இது இல்லை. ஆனால் நான் ஒரு வீடியோ ஒன்று தெளிவாக போட்டு நான் ஸ்ரீதரன் எம்பி, கயந்திரமார் பொன்னம்பலம், சுகாஸ் எம்பி, செல்வராயா கயந்திரன் இந்த 5 பேர் மட்டும்தான் போராட்டத்துக்கு போகிறோம். நான் பாரமான சாமான தூக்குறேன். கடப்பாறை தூக்குவோம் வைப்பவன். மிச்சம் ஆளாளுக்கு ஒரு இலவாங்களை கொடுத்து விடுவோம். சரிதானே? இப்போ 5 பேரும் போய் மட்டும் முடப்பம் பண்ண. என் வழக்குகள் எங்களுக்கு விளாட்டும். ஏன் வழக்குகள் செனத்துக்கு விழுந்து செனத்துக்கு அடித்து
சிஐடி போய் சனம் இருக்கிற இடங்கள்ல போய் பிரச்சனை கொடுத்து அவங்க இந்த வெளிநாட்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிரச்சனைப்படுத்தி அவங்கள 4ஆம் மாடிக்கு கூப்பிட்டு இம்பி மேல கூப்பிட வேண்டும் தானே. ஸோ நாங்கள் 5 பேருமா சேர்ந்து உடைக்கிறதுக்கு ரெடியாக வேணுமோ? இல்ல இந்த பழைய மாதிரி அடிதடி அரசியலை விட்டு போட்டு இனி நாம் ஆக்கபூர்வமான அரசியல் இறங்குவோம். இல்ல என்ன கொஞ்சம் மண்டையை திங்க் பண்ணணும். என்ன ஒரு சிங்கள ஜனாதிபதி தமிழ் மக்கள்கிட்ட 4 சீட் எடுத்து வச்சிருக்கோள்றேன்னு பாராளுமன்ற சொல்ற. அதான் உண்மை. 3 எம்பி சீட் கொடுத்துருக்கிறோம். பத்தாக்குறைக்கு தேசிய பட்டியல் 1 கொடுத்துருக்கிறோம், 4 கொடுத்துருக்கிறோம்ன்ற நிலைமைக்கு நாங்கள் போயிட்டோம். அந்த போன பிறகு பாராளுமன்றத்தில் இப்போ என்ன கதைச்சாலும் ஜாழ்ப்பாணம் எங்கட கையில் தான் சொன்னவர். இந்த முறை வல்வெட்டித்துறைக்கும் ரவிராஜன் என்ற புறப்படமான சாவச்சேரிக்கு வந்து தன் வரலாற்று தான் காட்டியிருக்கிறேன்னு சொல்லி போட்டு இன்னும் ஜெயிலில் போட வழிகிட்டு வந்துட்டு போயிருக்கிறார். இப்போ போய் நாங்கள் தையிட்டு விகாரை இடிக்க சொன்னால் அது யாருன்றால் அது சஜித் பிரேமதாசன் அரசியல். அவர் என்னென்றால் கயந்திரமா பொன்னம்பல்கிட்ட சொல்லியிருக்கு, நீ கூவு மச்சான் உங்கேண்டு. அவர்கிட்ட வேண்டிய பட்டியலுக்கு தான் இவன் இங்கே கூவினம். என்ன பட்டி? அது வெத்தில பட்டியாகவும் இருக்கலாம், மேட்டியோ வீட்டு வெத்தில பட்டியாகவும் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கதை தெரியாது. அவருடைய வேண்டின அந்த வெத்தில பட்டிக்கு தான் இவர்கள் கூவி கொண்டிருக்கிறார்களோடு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நாங்கள் மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடாதுன்றதை கேள்வி. எவ்வளவோ சனம் எவ்வளோ விஷயம் எழுதி கொண்டு ஸ்கூல் அட்மிஷன் பிரச்சனை எடுத்து காட்டுறேன், முதலும் எடுத்து காட்டினான். இன்றைக்கு 2 hours அடித்த கடிதம் மூலம் இவ்வளோ கடிதமும் சும்மா எம்பளப்படுத்து காட்டுகிறேன் உங்களுக்கு. இந்த 1-2 எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இன்றைக்கு இந்த 2 ஒரு கடிதம் உங்களுக்கு எடுத்து இங்கே அடித்து அந்த கடிதம் அடித்து சீல் பண்ணி வச்சிருக்கு. 2 ஒரு கடிதம், சரியா? அப்போ ஏன் இவர்களுக்கு மக்களுக்கான அரசியல் செய்யலாது? இவ்வளவு சனம் தங்கண்ட காணியை விடுவிக்கிறேன் என்று சொல்லி தனியை இப்போ விடுவிச்சு 2019ஆம் ஆண்டு காணி விடுவிச்சா பிறகு அந்த காணி விடுவிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா பிறகு கூட அந்த காணியை 2025 வரைக்கும் விடுவிக்கல. அதை விட எவ்வளவோ தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஸ்கூல் அட்மிஷன் பிரச்சனை இருக்குது. இது என்னோட எக்கச்சக்கமானது. கரண்ட் அடிச்சு சனம் சாகுது, கரண்ட் அடிச்சு மாடு சாகுது, தனியாற்ற குடியிருப்புகளை கொண்டு போய் எலக்ட்ரிசிட்டி லைனை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதில் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அதில் செய்தால் ஓட் பெறாது. அதே பொறுத்த வரைக்கும் தையிட்டு விஆர் இடிக்க வேணும். கிளிநொச்சி மக்களுக்கானது மட்டும்தான் இரணமாடு கூடம். அது பிறகு எங்கட சிவிகே சிவஞானம் அன்றைக்கு மேலே கூவினவர் என்னோட மறந்தவன பக்கத்தில் இருந்து கூவினபடியாக காது வந்து காய்க்கல. என்ன பழக்கையாறு சம்பந்தமாக கூவினவர். அதுக்குள்ள இன்னொரு இன்ஜினியர் ஒரு ஆள் வந்து இப்போ சுண்ணாம்புக்கள் சம்பந்தமாக கூவி கொண்டிருக்கார் தமிழரசு கட்சிக்கு சேர்ந்தால். இப்படி அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பபாரதி என்ற ஒருத்தர் அவருடைய கம்பன் விழாண்டு நிகழ்ச்சி நிரல்ல இருக்கிற அகவுரை, முன்னுரை, வணக்குரை எல்லாமே டிஎன் தமிழ் அரசியல்வாதி என்ற பேர் தான் போட்டு கிடக்கு. எனக்கு விளங்கியல எங்கள்ட மக்களை மருத்துவ ரீதியாக இவ்வளோ மேமாத்தினீங்கள். நான் அந்த விஷயம் கதைச்சு என்னையும் மேமாத்தி ஸ்ரீதரன் ஐயா உள்ளுக்க வார மாதிரி வந்து என்னுடைய கதைக்காம கொஞ்ச நேரமாக ரவுண்ட் அடிச்சு நின்றுட்டு நான் குவார்டர்ஸ் நிற்கிறேன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில். மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கேன். வெளியில் 16 ஜனம் ஹாஸ்பிட்டலில் உடனே உள்ளுக்க வாரத்துக்கு ரெடியாக இருக்கு. நான் போய் கழிச்சிட்டு வரேன், அர்ச்சுனாவோட கழிச்சிட்டு வரேன். உள்ளுக்குள்ள வந்தவர் என்னோட கதைக்கவே இல்லை, வெளியே போய் சொன்னார். அவனோட கழிச்சினான், அவன் வந்து ஒத்துக்கொள்றான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல்வாதிகள் தான் நாங்கள் இப்போவும் கிளிநொச்சியிலிருந்தும் வாக்குகள் போட்டு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சும் இந்த விஆரையை பற்றி கதைக்கலைன்னா நான் விழாத்தையும் வலிக்கிறேன். வலிச்சுட்டு மொட்டையாக ஆரம்பிக்கல. என்ன ஒரு 10 வருஷம் உதே விகாரையை பற்றி இவங்க கூவேலேண்டா, உதே இரடமாடு குளத்தை வச்சு கூவேலேண்டா. நான் இதை வலிக்கிறேன். ஏனென்றா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டமாடு குளமும் இந்த தையிட்டு விகாரையும் சுவாசுக்கு மண்டையில் என்ன அறிவு இருக்கோ தெரியாது. படித்த முட்டாள்ன்றாங்க, எனக்கு படித்ததே டவுன். என்னென்றால் என்ன அறிவு இருக்கோ தெரியாது. இப்போ உண்மையாகவே என்னுடைய அப்பா ரவணாமில் இருக்குது. என் அப்பான்னு சொன்னால் அவங்க 2 பேரும் கண்ணில் கண்ணீர் வரும். நான் போய் டிசிசி மீட்டிங்கில் கேட்பேன், நஷ்டம் எடுத்து தான் காணுமெண்டு மொக்கன் மாதிரி காய்ச்சி ஓட்டுருக்கு அந்த மனுஷன் வந்து சொல்லி கொண்டிருக்குது. நான் டிசிசி மீட்டிங்கில் வந்து என்ன கேட்டுனா நஷ்டவீடு காணாமல் ஆக்கப்பட்டார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டவீடு கெடுக்கிற அளவுக்கு நான் என்ன மொக்கனாக மாறவில்லை. நான் தெளிவாக சொன்னான், என்னுடைய இனத்தில் இருக்கிற மக்கள் அழிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக போயிருக்கிறார்கள். அதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி சொன்னான். அந்த நடவடிக்கை நஷ்டவீடு இல்லை. யாரால காணாமல் ஆக்கப்பட்டது, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அம்மாமார் பிள்ளைகளை வந்து இராணுவத்தில் கையெடுத்தவ, எங்கெங்கே தன் தாயையும் தந்தையையும் பிள்ளைகளையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நான் பார்த்தது, கூட்டிக் கொண்டு போன ஆமிக்காரர் யார், அவர்களுக்கு வழக்கு என்னன்னு போடுறதுக்கு அனுர அரசாங்கம் ரெடியாக இல்லை.
அதே மாதிரி எங்களுடைய தமிழ் எம்பிமாரும் அதை ஒரு நாளுமே ரெடியாக போய் சொல்ல போறதில்லை. ரைட், அந்த பிரச்சனையை முடிப்ப மாட்டேன். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிச்சைக்காரன புண் மாதிரி. வாழ்க்கையில புண்ணாவே தான் இருக்கணும். ஒரு பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புண் மாற போகுதுன்னா டப்பல் எச்சில போட்டு சொரிஞ்சு விடுவாங்க. ஏனென்றால் அந்த புண்ணா இருந்தால் தான் பிச்சை விழும். அது மாதிரி எங்களோட சனம் பாவம். அதில் இருக்கிற அம்மாமாருக்கு தங்கண்ட பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்றது மற்றவே உரிய வந்து கஜேந்திர மாதிரியும் தெரியுமோ தெரியாது, இந்த சுவாசையும் தெரியுமோ தெரியாது. நான் அப்படி மக்களை வச்சுக்கொண்டு அரசியல் செய்ய மாட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய பாலிசி. நன்றி. செல்லத்துறை வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் மாலை நேரம் வணக்கம். வணக்கம் டாக்டர், சுகமா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தது நிறைய சந்தோஷம். எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சந்திச்சுட்டேன். என்னட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்களோட ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கு 2 யூடியூபர்ஸை பற்றி இன்றைக்கு நான் உங்களோட இது பார்த்தேன். அது நீங்கள் நல்ல விளக்கம் கொடுத்துருக்குறீங்க, வரவேற்கிறேன். ஓகே, எல்லாம் ஓகே. அது நான் எதிர்பார்த்தினான். வேறு முகவரைக்கு அவை போட்டதுக்கு நீங்கள் நல்ல பதில் கொடுத்துருக்குறீங்க, அது ஓகே. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த ஐபிசியில் உங்களை பற்றி பழமொழி மூலமாக வர்ணனை செய்து நக்கல் நளினம் செய்கிற பிரேம் பார்த்துருப்பீங்கள். நீங்கள் அநேகமா உங்களோட நிகழ்ச்சி நீங்கள் இப்போ பொலிசுக்கு போகிறீங்களா, கைதாகி மறியலுக்குள்ளே போட்டாச்சு, அர்ச்சனா கைது செய்யப்பட்டார் தலையங்கம். உங்களை பற்றி என்ன வருகிறதோ சின்ன விஷயம் என்றாலும் பெரிய தலையங்கம் அவை. ஏனண்டா கண்டம் அவைக்கு தேவை ஆக்களோட பார்வை. அர்ச்சனாட எந்த யூடியூப்காரங்களும் இப்போ வாழ்றது அர்ச்சனாட பேரால. இப்ப இந்த இல்ல ரெண்டும் பாப்பினம். திட்டினாலும் அர்ச்சனாட பேர் வந்தோடனே நானும் தான் பார்ப்பேன். என்னோட அர்ச்சனா பற்றி வந்திருக்கேன், நானும் பார்ப்பேன். ஒன்று சார்பா பார்த்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். எதிர்ப்புள்ளவனெல்லாம் கண்டம் சேர்க்கிறது அவங்களுக்கு ஓகே. அது இப்ப நான் எங்கட இந்த லைன்லயே நான் வரைக்குள்ள 67 பேர் தான் நின்றது. நீங்க வந்த பிறகு இப்ப 380 பேர் பார்வையாளர். என்ன காரணம் சொல்லுங்க? உங்களில் உள்ள பேர் மதிப்பு. சிலாக்கள் கீழே எழுதுறவன் கத்துறவன் கத்திட்டே போவான், அவங்களுக்கு வேற வேலையில், அவங்கள நாங்கள் கணக்கில் போடவும் தேவையில்லை. அது பிரச்சனை இல்லை, அதுகள் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதை பற்றி நாங்கள் அக்கறைப்படுறதும் இல்லை. இந்த டாக்டர் ஆக்கள் வந்து ஆக்களாகவே இருப்பினோம், அது ஓகே. எனக்கு அந்த ஒரே மனதுக்குள்ள ஒரே நெருடல். எப்போ டாக்டரை பற்றி பேசினேன், என்ன காரணம்? ஏனெண்டா இப்போ மற்றவை யூடியூப், இவன் வந்து ஒரு பெரிய நிறுவனம், என்னத்துக்கு அதை பேசணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை பஸ் வந்து பாஸ்கரன், அது உங்களுக்கு தெரியும். அது சொல்ல விளக்கம். ஆனால் கொஞ்சம் இந்த விஷயத்துல அவதானம் பண்ணு. ஐபிசி இப்போ சொல்ற வசனங்கள் நாளைக்கு வழக்குகளா இல்லாமல் வடிவா கொடுக்க முடியாது கூட பெண் கொடுத்துதான் ஆகணும். ஐபிசி பாஸ்கரன்றது யாருன்றே தெரியாது. ஆனால் ஐபிசி பாஸ்கரன் அவர்களுடைய மனைவி அப்பாவுக்கு சல்யூட் அடித்ததாக காவல்துறையில வேலை செய்ததாக சொல்லியிருக்கிறோம். நான் காணையில அப்பாவோட வேலை செஞ்சது, அப்பாவுக்கு சல்யூட் அடித்ததாக, அப்பாவுக்கு கீழே இருந்தேன்னு சொல்லி சொன்னவே எனக்கு அவ்வளவுதான் தெரியும். முதலாக நான் நினைக்கிறேன் அக்டோபர் இல்லை செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு இவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்றை வெளியிடுறதுக்கு தயாராக இருந்து எனக்கு அழைப்பு விடுத்திருந்தவை, நீங்கள் ஒரு விருந்தினராக வாங்க உண்டு. அங்கே இவ என்ன அவமானப்படுத்த ட்ரை பண்ணிக்க நானாவே எழும்பி வந்துட்டேன். விளக்கு கொளுத்தி கொண்டு கேட்க நான் எழும்பி வந்துட்டேன். மண்டேல இருந்து அது பிறகு உஷாந்தன் என்று சொல்லி ஒரு ஆள் இன்டர்வியூ எடுத்தவர், அடுத்த வியூ உங்களுக்கு தெரியும், என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை கட் பண்ணி கொட்டி போட்டு அந்த 2வது விடயம். அதுக்கு பிறகு இவர் ஐபிசி பாஸ்கரன் வந்து எங்கேயோ இடத்துல 3வது விடயம். அதாவது நான் அவர்களுக்கு தெளிவாக நான் இப்போ லைவ்ல ஃபேஸ்புக்கில் தான் பாருனா தெளிவாக பேசி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இப்படி ஒரு பிச்சை எடுத்து சாகிறதுக்கு சாகலாம்ண்டு மண்டேல இருந்து தொடங்கினவர் 2 வரைக்கும் ஐபிசி பாஸ்கரன் என்றவர். அவற்றை வரலாறு என்னன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அவரும் மற்றது ஒரு யாழ்ப்பாணத்தில் பிரபல ஒரு வைத்தியர், நான் பேர் சொல்லல, 2 பேரும் இந்த ஒரு எலெக்ஷன் அளிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தவர். அவர்களுடைய எலெக்ஷன் போனதுக்குரிய காரணம் நான் ஏனென்றால் நான் அந்த நேரம் வைத்தியசாலை சம்பந்தமாக கதை கேட்கல, இவர்களுடைய பேரும் அடிபட்டது. அதுக்கு பிறகு இவர் என் சம்பந்தமான வீடியோ போட்டு பேருந்து நான் ஒரு வீடியோக்களை போட்டு பேருந்து அவர் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஐபிசிக்கு தாங்கள் நெருக்கமானவர் சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டு நீங்கள் சேர்ந்து போங்கன்னு சொல்லி நான் மக்கள் என்றால் நீங்கள் இப்படி ஐபிசி ஊடகத்தை நீங்கள் இப்படி தரம் குறைக்கிறதால அதில் வேலை செய்கிற மக்களுடைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும் என்று சொன்ன பிறகு நான் அவர்களை தெளிவாக சொன்னான், ஓகே நான் அதுக்காக திருப்பி அவரோட சேர்ந்து கதைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது இப்போ நீங்கள் எந்த யூடியூப் எடுத்து பாருங்க, யாழ்ப்பாணத்தில் எந்த மீடியா எடுத்து பாருங்க, என்னை பற்றி எந்த படம் போடல என்றால் வியூஸ் வராது. அதான் உண்மை.
அதுக்காக இவர் பிழைப்பு காட்டி நினைக்கிறேன். இது ஒரு பிச்சைக்காரத்தனம். அதாவது ஒரு விஷயம் வந்து பிச்சை எடுக்கிறது கென வழி இருக்கு. உருண்டு பிச்சை எடுக்கலாம், இருந்து பிச்சை எடுக்கலாம், நிமிந்து நின்று பிச்சை எடுக்கலாம், தலைவிழா நின்று பிச்சை எடுக்கலாம். இவர்கள் துள்ளி துள்ளி பிச்சை எடுக்கிறார்கள் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் மட்டுமில்ல, ஒரு சுயர்தன் ரிப்போர்ட் ஒருத்தர், அதுக்கு பிறகு லண்டன் நவான் ஒருத்தர், இவை எல்லாருமே என்னோட கதைச்சு கொண்டிருக்கேன். நான் வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணினேன். ரவுனாக்கும் தெரியும், நான் இன்றைக்கு ரவுனா அடிச்ச கோல் கூட கட் பண்ணினேன். நான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அதே போனுக்கு தான் ரவுனா அனுப்பிச்சிருந்தது. ரவுனா அதை கோவிக்காது, ஏன்னா சொந்த அண்ணன். நான் கோவிக்க மாட்டேன், தெரியும். நான் எல்லாருக்கும் இந்த தளத்திலே சொல்ற விஷயம் என்ன, 3 வீடியோ தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அந்த ஃப்ளோ போயிடும். என்னடா என்னத்தை கதைக்கிறேன்றதை மறந்து போயிடுவேன். அதனாலதான் நான் கட் பண்ணி போட்டேன். மற்றது நான் அந்த ஏர்பிளேன் மோட்ல போடுறபடியா நீங்க கோல் அடி கேட்கிறவனா எனக்கு வராது. அதான் உண்மை. அது வந்து இப்ப என்னோட பாசமா இருக்கிறார்கள். நான் பேசினான், இப்ப நாங்க போய் அம்மா அப்பாவுக்கு பேசினா நாளையில இருந்து அம்மா அப்பா இல்லாம போயிடுவோமா? இல்ல தானே? அத மாதிரி என்னோட இருக்கிறார்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டால் ஏதாவது காரணத்துக்காக தான் கட் பண்ணியிருப்பேன். ஒரு காரணமா தான் கதை காமிட்டிருப்பான்றதான் அவங்களுடைய எல்லாருக்குமே தெரியும். இவர் ஐபிசி பாஸ்கரனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய இப்போ உங்களுக்கு தெரியும், அவங்க சில வீடியோவுக்கு 593 கொமெண்ட் வந்திருந்தது. அதில் 588 கொமெண்ட் கிடிச்சுதான் சரம் எழுதியிருந்தது. அதுக்கு பிறகு இந்த உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லா கல்லறையும் கொண்டு வீடியோ கொடுக்குற புட்டு கொடுத்து வீடியோ கொடுக்குறான் ஐபிசி பாஸ்கரன் வேலை. பரவாயில்ல, உழைப்பு காட்டி போடட்டும். ஆனால் ஒரு நாளைக்கு எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குக்கு செலவற்ற இருந்து அடிச்ச காசு உங்களுக்கு தந்துதான் போவினோம். எல்லா வீடியோவும் வடிவா சேர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வீடியோ போட்டுட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். என்னன்னு சொன்னா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நான் கன நேரம் எடுக்கல, ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இந்த ஏற்கனவே உங்களோட லைவ்ல வந்து ஜொனாத்தன் சொன்ன அதே விஷயம் தான். கொஞ்சம் வேற ஒரு விஷயம், அந்த என்னன்னு சொன்னா உங்களோட சேர்ந்து எலெக்ஷன்ல போட்டிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப முக்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னத்தை போடுறாரு தெரியல, அவரை தாங்கவும் முடியல, கோமண்ட் அடிக்கவும் முடியல, தேவையில்லை. இவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறா போட்டு அவங்கள வந்து மூடி விடுங்க அப்படின்னு அவங்களோட வாயில அவ்வளவு. பாத்தீங்கன்னா தெரியும், 2 பேர் நிக்கிறோம் அந்த லைவ்ல. அந்த லைவ்ல அந்த நடந்ததுல உண்மையாவே அந்த அம்மா மேர் பாவம் அவர்களுக்கு ஒரு வடிவா வீடியோன்னு போட்டுருக்கேன். அந்த அம்மா மேருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஏதோ அரசியல்வாதிகள் வந்து கேட்கிறாங்க, அப்ப விடிய வரப்போது போடங்க நச்சு கொண்டு அந்த தாய்க்குளம் வந்து நிக்குது. ஆனா இல்ல ரெண்டாக்களை பாருங்க, ஒன்று தம்பிராசா, 2வது தானா கிருஷ்ணா, 3வது என்ன பேர் குமார் பொன்னம்பலம், 4வது சுபாஷ், 5வது செல்வராஜா கஜேந்திரன், அடுத்த 6வது ஸ்ரீதரன். இந்த 6 பேரும் காணாதா எங்களுடைய 15 வருஷ அரசியல் உண்மையை விளங்கி கொள்றதுக்கு. உண்மைதான். இல்ல என்னன்னு சொன்னா அது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எங்களுடைய சுயேட்சை குழுவில கேட்ட ஒருத்தர் வந்து அவர் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. அந்த மனித உரிமைகள்ல வேலை செய்தவர், பேர் சொல்ல விரும்பல, அவர் கொஞ்சம் ரொம்ப மோசமா போறாரு. அவருக்கு வந்து வழக்குகள் போடலுமெண்டா அவ இந்த ஏன்னா நீங்க விட்ட பிள்ளை ஒன்றே என்னன்னு சொன்னா உங்களை மேல ஒருத்தர் பழி சுமத்துறாருன்னு சொன்னா அவையில நீங்க விட்டுட்டு உங்க மேல வழக்கு வந்த அப்புறம் தான் நீங்க போறீங்க. அது உங்களை நீங்க அவைகளுக்கு முதல்ல நீங்க வழக்க போட்டு இருந்திருந்தா உங்களை அவமானப்படுத்தினோம்னு சொன்னா உங்களுடைய அந்த என்ன சொல்ற உங்களை அவமானப்படுத்துற போது அதை நீங்க உடனே வந்து அவன் மேல கேஸோ அல்லது போலீஸ் கேஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா இந்த வழக்குகள் வந்திருக்கு. அது நீங்க பாவம் பார்த்ததால இந்த நிலைமை அவ்வளவுதான். வரைக்கும் ஒரு வழக்கம் போடலையானா. ஆனால் இன்றைக்கு கௌசல்யாவோட கதை கேட்க இந்த லோயர்ஸ் மேல இழுத்து கதைச்சிருக்கணும். இவ வந்து என்னென்றால் அது ஒரு சுயர்தன் ரிப்போர்ட். அவர் வந்து லோயர் மேட்ட சம்பளம் சம்பந்தமா கதைச்சு ஒரு பெரிய பிரச்சனையா போட்டிருக்காரு. அவர் இன்றைக்கும் வீடியோ போட்டிருக்காரு, இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப அவருக்கு நானும் ஒன்று போட்டிருக்கேன். என்னென்றால் அவர் சம்பந்தமா அது வந்து அது லோயர்ஸ் கனவேர் எடுத்து எனக்கு சொல்லிட்டுனா வழக்கு போடவும் தாங்கள் அந்த வழக்கை ஃப்ரீயா செய்கிறோம்னு சொல்லி இவருக்கு வழக்கு போடவும் கன லோயர்ஸ் சொல்லி போடணும். ஸோ நான் அந்த வழக்கை நான் நினைக்கிறேன், அந்த மாநில வழக்கோட ஒரு கட்டாயம் அவருக்கு போடுவேன். நான் எதிர் அவர் உண்டு. மற்றது ஜால் ரஜிதன் என்ன பண்ணி இருக்கிறார், அவர் 2 பேர் இருக்கும். அவர் தான் அந்த 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 ஐயாவரால் என்னென்றால் டிசிடி என்று சொல்லி ஒரு இதோண்ட இந்த காலில் காசு போட்ட மேய்ச்சல் சம்பந்தம் அவங்களுக்கு தெரியும். அந்த அவருக்கும் வழக்குகள் வந்து அவருக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த ஜால் ரஜித்ன்றது. இவர் 2 பேருக்கும் உரிய வழக்குகள் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கு. மற்றாக்களுக்கும் நான் ஆர்டராக போடுவேன். ஐபிசிஇந்த முழு வீடியோவும் டவுன்லோட் பண்ணி சகல பாயிண்ட்ஸும் வந்து டிராஃப்ட் பண்ண கொடுத்துருக்கேன் லோயஸ்ட்டு. மாதிரி விடும். டாக்டர் மேட்டே, எனக்கு இன்னொரு உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் உண்டு. நாங்கள் இந்த தளத்தில் சொல்லி கொண்டு வரோம், நீங்களும் தெளிவாக பதிஞ்சு கொண்டு வாரீங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக கதைக்க வேண்டியிருக்கேன் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு வந்து பாராளுமன்ற ஒரு தேர்தலில் விட்டுட்டார். நாங்கள் ஓகே, எங்களுக்கு முடிஞ்ச முடிவு ஆயிட்டுது. ஓகே, அந்த விடப்பட
பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னார். மக்கள் தான் தெரிவு செய்தவை, ஓகே, பெரும்பான்மையா தெரிவு செய்தவை, நாங்கள் அதை மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு எங்களுக்குமே ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கிறார். எங்களுக்கு இறுதியாக கிடைச்சிருக்கிற 2 விஷயம். ஒன்று பிரதேச சபை தேர்தல், அடுத்த கட்டம் மாகாண சபை தேர்தல். இந்த ரெண்டுலையும் மக்களுக்கு சரியான விளக்கம் கொடுத்து இந்த மக்களுக்கு இறுதி சந்தர்ப்பத்தை நாங்கள் இதையும் தேசிய கட்சியிட்ட கையளிச்சிட்டோம் என்றால் நாங்கள் வடக்கில எதுக்குமே செய்ய முடியாத ஒரு மக்களாகத்தான் இருக்க போறோம், தரப்பாகத்தான் இருக்க போறோம். அதே நேரம் நாங்கள் திருப்பவும் தேசிய கட்சியை தெரிவு செய்து போட்டு ஆறுகிட்ட வரப்போறோம்னு சொன்னால் பிரதேச சபையில் ஒன்று நடக்கிறேன்னு சொல்லி அர்ச்சனான்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் வரப்போறோம். அப்ப இதை நாங்கள் பிரச்சாரமா எங்களோட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முழு பொறுப்பும் தார்மீக கடமையும் யூடியூப் ஊடாக அர்ச்சனா நேசிக்கிற அவ்வளவு உள்ளங்களும் இதை மக்கள் மத்தியில கூட கொண்டே நாங்கள் சேர்த்தே ஆக வேண்டும். மக்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை கொடுத்தே ஆக வேணும். எங்களோட அரசியல்ன்றது யதார்த்தமான அரசியல். நாங்கள் தேசிய அரசியல்ன்றது எங்களோட எண்ணத்துல இருந்து கொண்டாலும் யதார்த்தமான அரசியல்ன்றதை தான் அர்ச்சனாண்டைக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். இந்த யதார்த்த அரசியல் என்றைக்குமே தோத்து போக போறதே இல்லை, போகவும் மாட்டுது. ஏனென்றால் அது உண்மையாகவே சொல்லிக் கொண்டிருக்கு. உண்மையாக சொல்றதை இன்றைக்கு சமூகம் ஏற்றுக்கூட தவறுது. ஆனால் அந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இன்னும் வலுவா சொன்னீங்கன்னு சொன்னா சிறப்பா இருக்கும்ன்ற என்னுடைய கருத்தோடு. உண்மையா ரவணா, அந்த பிரச்சனை என்னண்டா, பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிறதுல தமிழர் தரப்பா இருக்கிறது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு தெரியும், என்னோட கணவர் கேட்டவ இந்த விஷயத்தை வடிவா விளங்கி கொள்ளணும். என்னோட கணவர் கேட்டவ, நீங்கள் ரவணா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்பிபியோட சேரத்துக்குரிய சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்லி கணவர் கேட்டவ. சஜித் பிரேமதாசோட சேரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கான்னு கேட்டவன். நான் ஏன் சுயேட்சையில் ஈடுபட விரும்பினான்டா இப்போ தேர்தலில். இப்போ இந்த லைவுக்கு வாராண்டா கூட நான் அன்றகுமார் சனாயகண்ட கட்சி என்றா அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வரலாம். வசனம் நீங்கள் யாராவது கேட்டால் அதுக்குரிய பதில நான் அவரை கேட்டுட்டு தான் சொல்லலாம். அதுதான் கட்சிக்குள்ள போய் நாங்கள் ஒன்றுமே செய்யலாத ஒரு, அது சொல்றது சிங்களத்துல கும்புரக இன்னும் பம்பையோ உண்டு. அதாவது நெல் வயலுக்குள்ள இருக்கிற விரலியல் இருக்குதானே, அதனால ஒரு பிரயோசனம் இல்லை. அது ஸ்கயக்குரோன்னு சொல்வார்கள். அந்த மாதிரி நிலைமைக்கு வாழ்க்கையில எங்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்கான தான் நான் ஒரு சுயாதீனமா நான் கேட்டேன். நான் இன்றைக்கு என்ன கருத்தையும் சொல்லலாம். அந்த விகாரையை இடிக்கக்கூடாதுன்றது என்னுடைய மனதில் பட்ட. ஏனென்றா விகாரையை இடிக்கிறதால நாங்கள் இழக்க போறது கூட தென்பகுதியில் எங்களுக்கு எதிராகவும் எங்களுடைய அரசியல் ஜாப்புகள திருத்தங்கள்ல எங்களுக்கு எதிராகவும் ஒரு சின்ன ஒரு தீப்பொறி காணும். இந்த விகாரையை இடிக்க சொல்லி கேட்கிற கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன எதிர்பார்க்கிறாருண்டா, உண்மை என்னண்டா, இதோட அனுர அரசாங்கம் தலையிலா போகும். திருப்பியும் ஒரு 2 வருஷத்துல கோத்தபாய ராஜபக்ச திலத்தின மாதிரி அனுரகுமார் நாயக்க விகாரையை இடிக்க விட்டுட்டாரண்டு அனுரகுமார் நாயக்க திலத்தி போட்டு திருப்பியும் ஒரு சஜித் பிரேமதாசன் கட்சியில கொண்டு வரலாம். அப்படி ஒரு குறுகிய அரசியல் நினைப்பாங்க. தமிழருக்குரிய தேவை இருக்கா, எங்களுடைய மக்கள் என்ன கேட்கிறார்கள், அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கா இயங்குதா, வைத்தியசாலைகள் ஒழுங்கா, அது சம்பந்தமான எந்த நாலேஜும் இல்லை. என்ன கவலை என்றால் அன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரனும் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டலை பற்றி கூவினது. கூவேக்க 4 பேர்ட்ட கேட்டு போட்டு கூவோடும். என்னத்தை கூவுறவன் கூவி போட்டு என்ன திருப்பி திருப்பி பார்க்க கூடாது, கூவிட சரியோடு. அது பிறகுதான் நான் கலைக்க வேண்டி வந்தது. என்னென்றால் இவ தங்களுடைய டொப்பிக்ல நின்றோடும், இரண்டமான சுமத்தோடையும் அந்த என்ன தையிட்டி விஆரோட நின்றோடும். வைத்தியசாலை சம்பந்தமா ஆசை இவர்கள் வைத்தியசாலை சம்பந்தமா கதைக்கணும். ஆனால் இவ கதைக்கிற என்னென்றால் வைத்தியசாலையில இருக்கிற புலவிற வைத்தியர்களுக்கு சப்போர்ட்டா தான் கதைக்கிறோம். எனவே அதை பற்றி நான் கதைக்க தேவையில்லை. நாங்கள் அடுத்தது எங்கள்ட உள்ளூராட்சி சபை தேர்தல்ல நாங்கள் எங்கள்ட வாய்ஸை இழப்ப மாட்டா, தெளிவா சொல்றேன். இப்ப அனுரகுமார் சாநாயகருக்கு நான் ஒரு பெரிய தலைவடி, அவனை பிடிச்சு டிரைவ் பண்ண போட்டு பார்த்தவர் சரி வரையில விட்ட உடனே அவரும் எதிர்பார்த்தவர் நான் டிசிசி மீட்டிங்ல ஏதாவது ஒரு டாபிக்ல தன்னோட முரண்பட்டு கதைப்பேன். ஸோ ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது என்ன சொல்றது ஃபைனல் அவருடைய சிரத்தை என்ன சொல்றது, எனக்கு அவருடைய ஆளுமை இல்லை ஆட்சிக்குள்ள, அதாவது அவருடைய என்ன சொல்ற அவருடைய அதாவது ஜனாதிபதியை நோக்கி கேள்வி கேட்கலாத அடிப்படையில ராமநாதன் அர்ச்சுனா வெளியேற்றலாமன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எங்கட கணவர் ஹெட்டிங்க டைப் பண்ணி போட்டு பார்த்து கொண்டு வந்தவர். அவையாரின் கதைக்க தெரியாதவன் அல்ல நான், எனக்கு தெரியும் அங்க என்ன எப்போது எப்படி கதைக்க நிறைவேற்ற அதிகாரம். அவற்றை நிறைவேற்ற அதிகாரத்துல டிசிசி மீட்டிங்ல இனிமேல் நீர் பங்கு பற்றியலான ஒரு வசனம் சொன்னா கூட
வாழ்க்கையில் டிசிசி மீட்டிங்கில் நான் பங்கு பெற்றதா, பட் அது அவருக்கு பாதுகாப்பாக முடிஞ்சிருக்கும், அது வேற பிரச்சனை. அவையும் கெஞ்சி கேட்டவே வேண்டாமண்டு நானும் பார்த்தேன். நான் ஒரு ஜனாதிபதியே தமிழ் மக்களுக்கு முன்னால் அவமதிச்சுட்டேன்னா எங்கண்ட தமிழ் ஹெடிங் எல்லாம் என்னென்ன போடுமாட்டா, ஜனாதிபதியை அவமதித்தாரு, இப்போ ஜனாதிபதியிட்ட பக்கம் ஓடி போயிருந்து கூவாங்க. அதான் எங்கண்ட தமிழாக்கள் டியூட்டி. அதாவது இவங்க எப்போ இங்கேருந்து எந்த பக்கம் திரும்பி கூவாங்கன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. அதனால் நான் தெளிவாக இருந்தேன். நான் என்னென்றால் அன்றைய டிசிசி மீட்டிங்கில் மக்களோட பிரச்சனை கதைக்கிறது, ஜனாதிபதி என்னுடைய ஜனாதிபதி தான், இலங்கையில் வாழ்கிற எல்லாருமே ஜனாதிபதி என்று விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவர் செய்கிற சரியான பிழையான விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது வேறு, இப்படியான டிசிசி மீட்டிங்கில் கதைச்சு நாங்கள் எங்களுக்குரிய வழக்குகளை பிரச்சனையும் வேண்டி கொள்வது முட்டாள்தனம். நான் தெளிவாக கதைக்கல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. வடக்கில் வந்து இப்போ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிற சில விவாதங்கள் சிங்களத்தில் இருக்கிறபடியாக பொதுமக்களுக்கு விளங்குறதில்லை. அதில் அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்றால், ஒரு தடவை நலிந்த ஜேதிசம் மற்றும் விமல் ரத்நாயக சொல்லியிருக்கா வடக்கும் எங்கண்ட கைதான் இருக்குன்ற ஒரு பெரிய இருமா போட சொல்லியிருக்கீங்க. அது தவிர மொத்தம் 17 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10 பேர் என்பிபி, மிச்சம் 7 பேர் தான் தமிழ் சொல்லியிருக்கணும். அப்போ நாங்கள் இப்போ அவர்கள் வந்து இப்போ வேறொரு நாடு கேட்டுச்சேன்டா, இந்தியா கேட்டுச்சேன்டா, ஏன் நீங்கள் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை கொடுக்கலேண்டா, அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட கட்சியில தான் கூட தமிழ் எம்பி மேல இருக்கணும். அதைத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்து கொடுத்துருக்கோம். அப்ப உள்ளூராட்சி சபையில் போயிட்டு தான்டா அவர்கள் விரும்பினா மட்டும்தான் யாழ்ப்பாணத்தை நாங்கள் கட்டி எழுப்படும். அவன் சொன்னான் இந்த ரோட்டை போடுங்கொண்டா போடப்படும், இந்த ரோட் போட வேண்டாமண்டா போடப்பட மாட்டது. அதே நேரம் அந்த நேரமும் இந்த ரோட் போடலை என்று சொல்லி பாராளுமன்ற கதையும் கூட திருப்பியும் இப்படி 4 கடிதம் எனக்கு வரும், திருப்பியும் இதே மாதிரி 4 கடிதம் வரும். அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு போடணும் மட்டும் இல்லை, எந்த தமிழ் மக்களும் அர்ச்சுனாவுக்கு வாக்கிடணும், அர்ச்சுனாவோட நிக்கிறார்களுக்கு வாக்கிடணும் எந்த தேவையும் இல்லை. யார் ஒருவன் தமிழ் மக்களோட கடைசி வரைக்கும் நின்று போராடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய கட்சி. நீங்கள் சிவிகே என்ன பேர் அவருக்கு, சிவஞானம் மற்றது அவர் எங்கள்ட சிவி விக்னேஸ்வரன் கட்சி, மான் கட்சி வந்து உங்களுக்கு சார்பாக ஏற்கனவே மான் ஆரியோளத்துல இருந்து கட்டி இந்த முறை வெள்ளத்துக்குள்ளே ஆரியோளத்துக்குள்ள இருந்த போட் எங்கே போய் நின்றுன்னு உங்களுக்கு படமும் தெரியும். உங்களுக்கு அவர்கள் செய்கிற அரசியல் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவைக்கு வாக்கு போடுங்க, எனக்கு போட மட்டும் இல்லை. இல்லை குதிரை கஜேந்திரன் தான் செய்ய உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்பாருன்னா போய் நீங்கள் போய் பாருங்க பண்ண கிடக்கிற விதத்தை, பண்ண கிடக்கிற குப்பையை, அதே நேரம் எங்கண்ட செம்மணி கிடக்கிற குப்பையை, அதோட எங்கள்ட வைத்தியசாலை கழிவுகள் கொண்டே அங்கே எங்கே என்றால் தட்டார சந்திக்கு அங்காளி இருக்கிற சூழலையில் இப்போவும் என்ன கோல் வந்து கொண்டிருக்கு, வீடியோ கோல் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அதில் அந்த வைத்தியசாலை உயிர் கழிவுகளை இடிக்கிறதால அது அப்படி ஏரில் போய் மக்கத்து வீடுகள்ட சட்டிபானைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கு. இவை இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சும் திருப்பியும் இதே கம்ப்ளைனோட வந்து நிற்பினோம். ஆனால் நான் பாராளுமன்றத்தில் கதை கேட்கல, என்பிபி சொல்லும் அது எங்கண்ட பிரச்சனை, எங்கண்ட உள்ளூராட்சி சபை நாங்கள் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது ஜாழ்ப்பாண மக்களுக்கு, வடக்கு மாகாண சபை. அது மட்டும் இந்த முறை என்பிபியின் கையில போகும்டா, தயவு செய்து உங்களோட சகோதரம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு அசைலத்தை அடிச்சு யாழ்ப்பாணத்துல இருந்து கிள்ளோச்சிலேருந்து முழு பேரையும் வெளிநாட்டை கூப்பிட்டு விடுவோம். ஏனென்றால் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வாழ்றதுக்கு சாத்திய கூறே இல்லை. என்ன நாங்கள் ஒன்றுமே கதைக்கல. என்பிபி தான், என்பிபின்ற ஒரு கைப்பொம்மை தான் முதலமைச்சரையும் நாங்கள் என்பிபின்ற கைப்பொம்மையை போட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் என்ன திருப்பி கதைக்கலன்னு சொல்லுங்க. திருப்பி கதைக்கிற என்னையே பிடிச்சி அரெஸ்ட் பண்றவங்களுக்கு, அதாவது ஏன் இப்படி செய்த வேண்டாம், 22ஆம் தேதி மாற்றி பி ரிப்போர்ட் போட்டுட்டு 29ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி 29ஆம் தேதி நான் பிடிச்ச விடியா காலமாக 2 மணிக்கு ஸ்போர்ட் வந்து சாவச்சேரியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எந்த ஃபோனும் ட்ராக் பண்ணி ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு முதல்ல எனக்கு நியூஸ் இருந்தானே, ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன், இன்னொரு ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். நான் அதை ட்ராக் பண்ணி நான் சாவச்சேரி பிரேசவையில் இருக்கைக்கு வந்து பிடிச்சு இந்த கூத்தடிச்சது. ஏனென்றால் என்பிபி அரசாங்கத்துக்கு நான் ஒரு பெரிய தலைவலி. டிசிசி மீட்டிங்கில் நான் குழப்புவேன். அன்றோகுமார் சாநாயக்கிட்ட நீங்கள் எங்கண்ட நான் கேட்கறது தயாராக தான் இருந்தேன். நான் முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலை இல்லை, பொறுப்பு கூட இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் தமிழக ஜனாதிபதியான்னு கேட்டு இருந்தேன். அதை கேட்காம மேக்சிமம் தடுத்து அவ்வளோ பிரச்சனைப்படுத்தினேன். ஆனால் என்ன வழக்கில் எத்தனை வருஷம் உள்ளுக்குள்ளே போனாலும் திரும்பி ஒரு நாள் வந்து நான் அதை கேட்பேன். அதால் திரும்பவும் ஒரு பெரிய மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். மாகாண சபை முதலமைச்சராக ராமநாதன் அர்ச்சுனாவை தான் தெரிவு செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சிவி விக்னேஸ்வரனை திருப்பி போட போகிறீங்களோ போடுங்கோ, எங்கள்ட செல்வராஜா கஜேந்திரனே
நினைச்சு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போட போறீங்கன்னா போடுங்க, இல்ல டக்ளஸ் ஐயாவை அது பயங்கர கஷ்டமா இருக்கு. ரெண்டாலும் போடுறேன் டாக்டர் குறுக்குறது மன்னிக்கணும். இப்ப அவை ஒரு வியூகம் ஒன்று அமைக்கணும். எப்படி என்றா சஜித்தும் ரணிலும் சேர்ந்து சந்திச்சு கதைச்சு அது கூட ஒரு அணியொண்ட பலப்படுத்துறது மாதிரி ஒரு விளையாட்டு ஒன்று நடக்குது. அப்ப அதுக்குள்ள இவே பொட்டு கட்சியும் வந்து தங்களுடைய பிரச்சாரங்களை தொடங்கிது. சிறிதர நாட்கள் அதுக்குள்ள எப்படியும் போவினம். இப்ப சஜித் ரணில் ஆக்கள் இதுக்குள்ள எப்படியும் முழுபட்டாண்டு போவினம். ஓகே, எங்கேயும் போய் அங்கதான் நிக்கணும். அவையிட தங்கன முகவரில் அனுப்பியிருக்கோம். பாராளுமன்றத்துல உள்ளுக்கு நடக்கிற எனக்கு தெரியும் தானே அண்ணன். பாராளுமன்றத்துக்குள்ள ஒவ்வொரு கமிட்டி ரூம்ஸ்லையும் இவ போய் அவையோட தான் காய்ச்சி கொண்டிருக்கணும். அதாவது வந்து ரணில் திருப்பி வார மாதிரியும் சஜித் திருப்பி வார மாதிரியும் என்னோட ஒரு வருஷத்துல ஆட்சியை குழப்பறதுக்கு ஏதாவது செய்வோம்ன்றதுக்குரிய அடிப்படை முதலாவது பிரச்சனை இந்த தையிட்டி இடியாண்டு கேட்டது. உங்களுக்கு அது தமிழர்கள் விளங்கினா சரி. அப்ப நாங்கள் தான் இதுல வந்து அந்த உள்ளூராட்சி பிரதேச சபை கிராம மட்டத்துல வந்து உடனே டீம்களை இறக்கி இப்பவே ரெடி பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுகளை செய்து கொண்டு போயிட்டோம்டா ஓகே. கணக்கா எலெக்ஷன் வேற சரியா இருக்கு. ஓமனா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு அந்த உண்மையாவே ஆபீஸ் ஒன்று ரெண்டு இருக்க மாட்டால் அது வேற பிரச்சனை. சாவச்சேரியில எங்கேயாவது ஒரு ஆபீஸ் இருக்க மாட்டால் வேற பிரச்சனை இல்லை. அந்த கடையில போடுறதுல உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி என்ன பிரதேச சபை பிரச்சனைப்பட்டு கொண்டு போய் கடையில போடலாம் தந்த கடையில. அதை விட அங்க கேகேஸ்ல அமௌண்ட் தந்தவே கேகேஸ்ல இல்ல ஒன்று தந்தவே நான் அது சரி வர மட்டும் பார்த்துனான். அதுவும் கடைசியா சரி வரையில. வேற எங்கேயாவது இடத்துல மெயின் ரோட்டோட பிடிச்ச ஒரு வீடு எத்தனை எடுத்து டாக்டர் ஒரு இந்த கிழமைக்குள்ள ஒரு அலுவல டக்குன்னு முழு மூச்சா பாப்போமா எல்லாரும். அதைத்தான் நான் பாக்குறேன். யாராவது இருந்து தந்தால் நான் அதுல ஒரு கரண்டி அதுல ஒரு சின்ன ஆணி கூட ஏத்தாம நான் அந்த வீட்டை பத்திரமா திருப்பி தருவேன். அவ்வளவுதான் என்னோட கரண்டி தரக்கூடிய. எப்படி சோமா இருக்கிறீங்களோ டாக்டர்? ஸ்டக் ஆயிட்டு ஓமனா கதைங்க. ஸ்டக் ஆயிட்டு டாக்டர். சரி டாக்டர் நன்றி. நான் கீழே நிக்கிறேன். மற்றாக்கள் கதைக்கிறார்கள் கதைக்கட்டும். வணக்கம் சொல்லுங்க. என்னண்டா நீங்க அந்த கீழே நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கணும்னு சொன்னா நாங்க முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அதனால விமர்சனங்களையும் ஒரு படிக்கல்லாம் எடுத்துக்கொண்டு மேல போய் கொண்டிருந்தோம். மற்ற என்னண்டா எங்கட கையில ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு. உங்கள்கிட்ட என்னன்னு சொல்றது மெடிக்கல் கம்பைன். நீங்க முதல்ல ஒரு முடிவொன்று எடுத்த நீங்க இப்ப என்னண்டா இந்த கிராமப்புறத்துல இருக்கிறார்கள் எல்லாருமே இந்த யூடியூப் டிக்டாக் இதில் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. இப்ப எங்களுக்கு தேவை கிராமப்புறத்துல இருக்கிற கஷ்டப்பட்ட மக்கள் நாங்கள் ரீச் ஆகணும்னு சொன்னா உங்களோட கையில இருக்கிற இந்த மெடிக்கல் கம்பைன் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்து எல்லா இடமும் நீங்க உங்களோட டைம் விளையாடி டாக்டர் ஒரு டீம் ஒன்றை வச்சு அவங்கள அனுப்புங்க. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க செய்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நினைக்கிறோம் எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு போகலாமன்ட்டு இந்த ஐடியா நான் கனாடம் ரவுராமனைட்டையும் காய்க்கணும்னு நினைச்சேன். நேர உங்களோட நம்பர் கிடைக்கல அடிக்கிறதுக்கு. அதால இதை சொல்றேன்னு ஒரு ஐடியாவா எடுத்தீங்கன்னா நல்ல விஷயம். நான் சம்பந்தமா டிசைட் பண்றேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் கிளிநொச்சியில சிவநகருக்கு வரேன்னு சொல்லிக்கிறேன் ஒரு நாள். மற்ற இடங்களுக்கும் நான் ஒவ்வொரு நாள் போகிறதுக்கும் ட்ரை பண்றேன். போய் நான் அது ஃப்ரீயா தான் செய்வேன். நான் யார் டைம் எந்த சாதகமும் வேண்ட போறதும் இல்லை. நான் ஃப்ரீயா செய்வேன். தேங்க்யூ அண்ணா. உங்களோட அட்வைஸுக்கு நன்றி. நான் அதை செய்கிறேன் கட்ட. ஓகே டாக்டர் நன்றி. அண்ணா எனக்கு ஒரு கேள்வி அண்ணா உங்கள்கிட்ட. அண்ணா எங்கிட்ட தமிழரால யாராலையுமே ஒரு கிங் மேக்கர்மா இப்போ சம்திங் இப்போ நீங்க முஸ்லீம் அரசியல்வாதியை பார்த்துருக்கீங்க தானே அண்ணா? அவங்களோட பவர் அவங்களோட ஆளுமை இப்போ கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களே என்ன. அது மாதிரி எங்களால முடியாதா அண்ணா? எங்களை அந்த அப்படி ஒரு அரசியல் செய்ய முடியாதா அண்ணா? நான் தெளிவா சொல்றேன். இதுல சில முஸ்லிம்ஸ் இதை பார்த்து கொண்டு பின்ன நினைக்கிறேன். முஸ்லிம் அரசியல்வாதிகள் முஸ்லிம்களுடைய இனம் அரசியல் தான் செய்து கொண்டிருக்கணும். உங்களுக்கு அது வடிவாவே தெரியும். அவர்களுடைய மதங்களை வந்து அவர்கள் மதிக்கிறார்கள். நாங்கள் எங்களோட மதங்களை மதிக்கிறீங்களே. எங்களோட மத தலைவர்களை நாங்கள் மதிக்கிறீர்கள். எங்களோட மத தலைவர்கள் தாங்கள் ஒரு அரசியல் கருத்துல சொல்லி கொண்டு பின்ன தங்களுக்கு விரும்பின நேரம். ஆனால் அவர்களுடைய மத தலைவர்கள் தங்களுடைய அரசியல்வாதிகளோட சேர்த்து சுபி இந்த இது ஸ்லீப்பிங் ஆயிட்டு போன் ஆஃப் ஆக போகுது. சுபி ப்ளீஸ். ஓகே கதைங்க டாக்டர். அவர்கள் வந்து தங்களுடைய மதத்திலையும் இனத்திலையும் ஒரு நல்ல ஆழமான பற்றுள்ள இனம் தான் முஸ்லீம் இனம். ஆனால் எங்களுக்கு வந்து கோடாளி காம்புகள் கூட.
ஒருத்தர் நல்லது செய்யறான்னா எப்படியாவது வெட்டிடுவோம்ன்றதான் எங்களுடைய தியரி. என்ன எங்கள்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய போறோம்டா எப்படியாவது வெட்டி இவனை இழுத்து கீழே விழுத்தி போட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் தான் இவன் ட்ரை பண்றது. நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துல இந்த பொய் அரசியல் எல்லாமே இல்லாம போயிடும். மிஞ்சிறது தக்கன படைக்கும்னு சொல்லி டாவின்சி இந்த கோட்பாடு ஒன்று இருக்கு. மிஞ்சிறது நல்ல அரசியல் செய்யும்னு நினைக்கிறேன். அண்ணா இன்றைக்கு நீங்க ஜஃப்னா பல் யூனிவர்சிட்டியில நடந்தது கேள்விப்பட்டீங்களா அண்ணா? கொடியிறக்கினதை நான் பார்த்தேன். ஓமண்ணா இன்று வரைக்கும் இப்போ ஜஸ்ட் அந்த காலத்துல நடந்ததுல இருந்தேன்னா அதுக்கு பிறகு இப்படி ஒரு யாருமே முன் வந்து இப்படி ஒன்று செஞ்சதுன்னா இத்தனை கவர்மெண்ட்டுக்கு எதிர இல்லை. எனக்கு 25 வயசு தான்ண்ணா, நான் பார்த்ததுக்கு இல்லை இப்படி எல்லாம் யாரும் எந்த வயசாக்களும் நான் செஞ்சதா பார்க்கல. ஆனா இனிமே வேற காலம் இருக்குதானேண்ணா, ஒரு ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷன் இருக்குமண்ணா. ஏனண்டா பயமுமே ஆர்மி பயமோ போலீஸ் பயமோ எதுவுமே இல்லைண்ணா. அந்த 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 ஜென்ரேஷனுக்கு வந்து எந்த பயமுமே இல்லை. இப்போ